ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் என் தங்கச்சிக்கு தாங்க வளைகாப்பு. அதனால் சரி நாள் குறிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய சித்தி, எங்கள் சின்ன சித்தி, சித்தப்பா, எங்கள் வீட்டுக்காரர், நான் 5 பேர் போயிருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து ஒரு பெரிய முகூர்த்தமாக அந்த டேட்டை தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா மண்டபம் வந்து அந்த டேட்டில் பெரிய முகூர்த்தங்கட்டிக்கு எல்லா மண்டபம் 6 மாதத்துக்கு முன்னாடியே புக் ஆகிடுச்சுங்க. நாங்கள் வளைகாப்பு ஃபங்க்ஷன் தானே, சரி 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அசால்ட்டாக விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா மாடிப்படி ஏறி இறங்கி சந்தெல்லாம் சுற்றி இதாங்க போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி எனக்கு பேரூர் வந்து. எனக்கு எவ்வளோ நாள் இந்த சந்தெல்லாம் தெரியாமலே இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டிகிட்டு இருக்கிற மண்டபம் கூட அந்த டேட்டில் புக் ஆகிடுச்சாமாங்க. எல்லா மண்டபம் புக்கிங் தான். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பேரூர் கோயிலையே 2 ரவுண்டு சுற்றியிருப்பாங்க. எல்லா மண்டபம் புக்கிங்கில் இருந்ததுனால அப்புறம் நான் ஒரு மண்டபம் சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண்டபமே கடைசியில் எங்கள் சித்தப்பாவும் புக் பண்ணிட்டார். பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் எங்களுக்கு கல்யாணம் ஆன மண்டபம் தான். அதனால் அந்த மண்டபத்துக்கே நாங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. இந்த மண்டபம் தாங்க. சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்ததுனால. அப்புறம் அந்த மண்டபத்துக்கே ஃபைனலாக வந்துட்டு அட்வான்ஸ்லாம் பே பண்ணிவிட்டு பேசிட்டு அப்புறம் நான், எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து ஒரு டீ கடையில் வந்துட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. இந்த சண்டே வந்துட்டு 4 மணி வரைக்கும் மண்டபம் புக் பண்ணுறது தாங்க ஓடிட்டு இருந்தது. அவர் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பாவுக்கு எல்லாத்துக்கும் அதுவே ஓகேவாக இருந்தது. அதையே பேசி முடிச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்